அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாகவும் சனி ஜெயந்தி, விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பித்ரு சாபம் போக்கும் அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகள் இருக்குது. இந்த வைகாசி மாத அமாவாசைக்கு சந்திரனின் ரிஷப ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் மிகவும் சிறப்பானதாகும். இந்த வைகாசி மாத திதி நேரம் எப்போது நாம் தர்ப்பணம் கொடுக்க வேணும், என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலண்டின் அடிப்படையில் 12 மாதங்களில் 2வது மாதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை, தை அமாவாசை போல் விசேஷம். இந்த வைகாசி மாதத்தில் நம்ம எப்படி அமாவாசையில் விரதம் இருக்க வேணும், பித்ருகளுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி நாம் முழுமையாக தெரிந்துக்கலாம். ஒவ்வொரு மாதத்திலுமே அமாவாசை என்பது அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளை நம்மால் பெற முடியும் என்று அனைவருக்குமே தெரியும். இந்த அமாவாசையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழ்வது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளை தவிர்த்து அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பது தான் வைகாசி அமாவாசை. அதிலும் இந்த வைகாசி அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த வருடம் சனிக்கிழமையோடு வருவதால் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக தான் இருக்குது. நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக விரதமிருந்து அவர்களை வழிபாடு செய்வதற்காக தான் அமாவாசை தினம் என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மால் இயன்ற முறையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு பிறருக்கு தானமும் தருவதன் மூலம் முன்னோர்களின் அருளை பெற முடியும். ஒவ்வொருவருமே முன்னோர்களின் அருள் இருந்தால்தான் அவர்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடைபெறும் என்று குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கும் முன்னோர்களின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் பலருமே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வது போலவே குலதெய்வத்தையும் வழிபாடு செய்கிறாங்க. அமாவாசை தினத்தில் படையலிடும் பொழுது கண்டிப்பான முறையில் பூசணிக்காயை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் முன்னோர்களின் கோபத்தில் இருந்து நம்மால் விடுபட முடியும். இதே போல் அமாவாசை தினத்தன்று காக்கைக்கு சாதம் வைக்கும் பொழுது எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து வைத்தோம் என்றால் முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷம் முற்றிலும் விலகும் என்று சொல்லப்படுது. மேலும் மாலை நேரத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும். அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வ ஆலயம் இல்லை என்பவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து தினமுமே நாம் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தின் அருள் பெற முடியும். மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை அமாவாசை நாட்களில் நம்ம செய்பவர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், முன்னோர்களின் அருள் கிடைக்கும். இது போல செய்து வருவது ரொம்பவும் நல்லது. ஒவ்வொரு மாதத்திலுமே அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அந்த அமாவாசை தினத்தில் நம்ம காக்கைக்கு உணவு வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்வதற்தான் அமாவாசை தினம் என இருக்கு. அப்படிப்பட்ட தினத்தில் நம்மால் இயன்ற முறையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு பிறருக்கு தானமும் செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளை பெற முடியும். ஒவ்வொருவருமே முன்னோர்களின் அருள் இருந்தால்தான் அனைத்து விதமான வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல நாட்களில் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது ரொம்பவும் நல்லது. எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள் என்றால் வடமொழியில் திலம் என்று பொருளாகும். இந்த காலகட்டத்தில் நம்ம இது போல் செய்து வருவதன் மூலம் முன்னோர்களின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை செய்து வீட்டில் சமைத்த உணவை காகத்திற்கு படைத்து கோதுமை தவிடு அல்லது அகத்திக்கீரையை பசுவிற்கு தானமாக வழங்குதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும். அப்படி தவறினால் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என சாஸ்திரத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கு. பித்ருகள் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டையும் செய்வது சிறப்பு. அமாவாசையில் செய்யப்படும் குலதெய்வ வழிபாடு தனித்துவமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கான வழிபடக்கூடிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல் பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் என்று சொல்லப்படுது. அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதுடன் குலதெய்வத்தையும் வழிபடுவது சிறப்பு. அமாவாசையில் வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்வதால் நிறைய நன்மைகள் ஏற்படும். ஒவ்வொரு அமாவாசை என்றுமே பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படுகிறது என்பது நியதி. அதே போல் பௌர்ணமியிலும்
பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படுது. அமாவாசையில் செய்யப்படும் வழிபாடு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கிறது. வளர்பிறை தேய்பிறை என்று ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அமாவாசை தோறும் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததியருக்கும் பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கு. பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடலாம். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிம்மதியின்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே முன்னோர்களுக்கு நாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட பூஜை செய்து வழிபட வேண்டும். பித்ரு எனப்படும் நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்முடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. இதனால் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல்ல நாம் உணவிட்டால் சிறப்பான பலன்களை அடைய முடியும். அவர்களுடைய ஆசி முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உண்ணாமல் விரதம் இருந்து நாம் இது போல செய்வதன் மூலம் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். விரதம் இருக்க சிறந்த நாளாக கருதப்படுவதாக இந்த அமாவாசை நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது விசேஷ சக்திகளை கொடுக்கும். இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகி ஓடச் செய்யும். வீட்டை சுத்தம் அன்று செய்து நாம் அன்றைய தினத்தில் தண்ணீருடன் சிறிது கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுக்கலாம். காலை மாலை இருவேளையுமே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். குறிப்பாக அமாவாசை தினத்தில் விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலுமே அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை நாளின் பொழுது அசைவம் உண்ணும் பொழுது உடம்பில் ஒரு விதமான அசௌகரியம் உண்டாகலாம். அசைவ உணவுகளை உண்ணாமல் இருப்பதன் மூலம் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த உணவுகளையும் சேர்த்து தவிர்க்க வேண்டும். வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க அன்றைய நாட்களில் மந்திர ஸ்லோகங்கள் உச்சரிப்பது ஒலிக்க விடுவதும் செய்ய வேண்டும். ஒவ்வொருவருமே உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாட்களில் உச்சரித்து பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொன்பொருள் சேரவும் சகல சமத்துவம் கிடைக்கும். குலதெய்வ அருள் பெறவும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் ஒரு மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வையுங்கள். அது குலதெய்வத்தை நினைத்து நம்ம செய்வதன் மூலம் அதன் பிறகு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது. உங்களால் முடிந்தால் நைவேத்தியம் வைத்து வழிபடவும், அப்படி இல்லை என்றால் சிறிதளவு கற்கண்டு வைத்து வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அமாவாசை உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக அமாவாசை தினத்தில் நம்ம இது போல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர்களின் அருள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குலதெய்வத்தின் அருள் முன்னோர்களின் அருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும். திதி தர்ப்பணம் போன்ற தர இயலாதவர்கள் அமாவாசை நாட்களில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் கிடைக்கும். வீட்டில் உள்ள நம்முடைய முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனைகளை காட்டி செய்வது ரொம்பவும் நல்லது. அதன் பின்பு காகத்திற்கு உணவிடுவது நம்முடைய குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யும். அப்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர்களின் அருள் கட்டாயம் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.